புதிய தமிழ் மகள் co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. இடைவேளைக்கு பிறகு போடி போ. மேடம் அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஏய் போட்டுருவேன் ராஸ்கல். போடி போ. மேடம் அவளை விட்டுருங்க மேடம் அவளை விட்டுருங்க மேடம். இதோட உனக்கும் இந்த காலேஜுக்கு இருக்கிற எல்லாமே முடிஞ்சு போச்சு. கேட்கறதுக்கு ஆள் இல்லாத அனாத நாய் நீ. ஏன் பேத்திக்கு நீ போட்டியா? மேடம் அப்படி சொல்லாதீங்க மேடம். படிக்கிறதுக்காக ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்தோம் மேடம். மேடம் உங்களுக்கு எஞ்சி கேட்கிறேன் மேடம், அவனை போக சொல்லாதீங்க மேடம். மேடம் வேற எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க மேடம். படிப்பு இல்லைனா அவ செத்துருவா மேடம். சாகட்டும். அவ பொணத்தை பார்த்தாதான் என் ஆத்திரம் தீரும். மேடம் அப்படி மட்டும் சொல்லாதீங்க மேடம். எங்களுக்கு உங்களை விட்ட வேற யார் மேடம் இருக்காங்க? இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க மேடம். மேடம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கிறோம் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். நீ கெஞ்சறதுக்காக நான் மனசு மாறினேனா என்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இவளுக்கு சப்போர்ட் பண்ற உங்க 2 பேரையும் பனிஷ் பண்ணாம விட்டுருக்கேனே, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. இல்ல ஒட்டு மொத்தமா உங்க எல்லாரையுமே இந்த காலேஜை விட்டு துரத்திடுவேன். பி கேர்ஃபுல். மேடம் ப்ளீஸ் மேடம், இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விட்டுருங்க மேடம். போடா. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? யாரும் இங்க நிக்க கூடாது. எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க. ஓகே மேடம். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சொன்னது கேட்கலையா? கிளாஸ்க்கு போங்க. டேய் மச்சான் எங்கடா இருக்கா? டேய் இங்க மேட்ரு ரொம்ப சீரியஸா இருந்துச்சுடா. பூங்கொடியா காலேஜில் இனிமே படிக்க கூடாதுன்னு சொல்லி இன்டிசென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கடா. ஹாஸ்டல்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி ராஜம்மா அவளை ஹாஸ்டலை விட்டு வெளில துரத்திட்டாங்கடா. ஹலோ டேய் நான் பேசுறது கேக்குதாடா? ஹலோ மச்சான், ஹலோ லைன்ல இருக்கேடா? நல்ல வேலை, சந்தேகப்பட்டு போன் அட்டன் பண்ணது நல்லதா போச்சு. கல்யாணத்தை நிறுத்தின உன்ன நான் சும்மா விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எதிரா நின்னதுக்கு பனிஷ்மெண்ட் தாண்டி இது. புத்தி பேதலிச்சு போயிருக்கியாமே. இரு, உன்னை நிரந்தரமா பைத்தியமாக்குறேன். உன்னை பைத்தியமாக்கிட்டு ஜீவாவை ஏன் மேல பைத்தியமாக்க வைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை இந்த உலகத்தை விட்டு துரத்துறேன். டேய் ஜீவா பதில் பேசுறா. என்ன செய்யலாம்? மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாமா? வேணாம், வேற நம்பரை தேடி கண்டுபிடிச்சு கால் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ சைலண்ட்ல போட்டுருங்க. ஜீவா மொபைல் தேடி வந்தா என்ன பண்றது?
சார்ஜில் போட்டுடலாம், அப்பதான் சந்தேகம் வராது. தீபி, என்ன தீபி பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, ஜீவா ஃபோனில் பேட்டரி டவுனாக இருந்துச்சு. சரி, அதான் சார்ஜில் போட்டுட்டு இருந்தேன். ஜீவா கேட்டா சொல்லிடு. ரொம்ப தான் கரிசனம். இந்தா காஃபி குடி. என்னது? நான் போட்ட காஃபி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாரு. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? உட்காந்து குடிக்கலாமே. ம் ம். ஜீவா, காஃபி குடிக்கிறீங்களா? இல்ல வேண்டாம். போன் எங்க வச்ச? ஜீவா, என்ன தேடுற நீ? என் மொபைல் எங்கேயோ வச்சுட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கதான் சார்ஜ் போட்டுக்க பாரு. எடுத்து கொடுக்கவா? இல்ல வேணாம், சார்ஜில் இருக்கட்டும். நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். ம். தீபி, நீ காஃபி சாப்பிட, நான் போய் டிஃபன் ரெடி பண்ணிட்டு வரேன். ம் ம். கடைசியா வந்த காலை டெலீட் பண்ணியாச்சு. இனி ஜீவாக்கு சந்தேகம் வராது. ராசு, எங்கடா போறது? பூவே, பூவே, ஏதாவது பேசு புள்ள. ஏய் புள்ள, அழுகாத புள்ள. என் பூ வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. அவ சென்னைக்கு வந்தா, கபடியில ஜெயிச்சா. பார்வதி பாட்டி கிட்ட பேசி எனக்கும் சேர்த்து அவதான் சீட்டு வாங்கி கொடுத்தா. இப்ப என் பூவை இந்த காலேஜ்ல படிக்க முடியாம நிக்கிறா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே ராசு. நானும் தான் புள்ள, அவ ஜீவா சாரை லவ் பண்றான்னு தெரிஞ்சு அவ நல்லபடியா இருக்கணும்னு எல்லா முயற்சியும் பண்ணேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில இது வரைக்கும் எனக்கு எத்தனையோ செஞ்சேன் பூவுக்கு. எனக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாம நிக்கிறேன். இப்ப இவளை இங்க இருந்து நல்லபடியா ஊருக்கு கூட்டிட்டு போனாலாவது எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்.
இந்த நிலைமையில பூ ஊருக்கு வந்தா தாத்தா செத்தது தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியலையே. பூவை இந்த நிலைமையில ஊருக்கு கூட்டிட்டு போறதா சரி. பூவை ஏதாவது பேச புள்ள. இல்ல அதெல்லாம் வேணாம் மாதிரி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம கிட்ட வேற வழி என்ன இருக்கு, நீயே சொல்லு. ஆமா, நீயே பூவை ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? ராசு, என்னடா யோசிக்கிற? இல்ல ஊருக்கு போனா இவ பிரச்சனை ஜாஸ்தி ஆயிருமோன்னு யோசிக்கிறேன் புள்ள. இல்ல ராசு, இந்த நிலைமையில பூவை நாம இங்க வச்சிருக்கிறது அவளுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. அவளை நம்ம எப்படியாவது ஊருக்கு கூட்டிட்டு போறதா சரி. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வையேன், அவங்க ஆத்தாக்கும் தாத்தாக்கும் யாரு ராசு பதில் சொல்றது? ஆனா பூவை இந்த நிலைமையில ஊருக்கு கூட்டிட்டு போறது எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நம்ம ஊரு, அவங்க ஆத்தா என்னெல்லாம் பேசுவாங்கன்னு நினைச்சாலே. ஆனா எப்பாடு பட்டாவது பூவை நம்ம ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். என் பூவுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம தான் அமைச்சு கொடுக்கணும் ராசு. யார் என்ன வேணா சொல்லட்டும் புள்ள, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு பூவு, நான் நேசிச்ச பொண்ணு பூவு. இதை விட மோசமான நிலைமை வந்தா கூட யாரு கைவிட்டாலும் நான் இவளை கைவிட மாட்டேன். வாழ்நாள் முழுக்க நான் இவளுக்கு துணையா இருப்ப மாதிரி. அந்த நினைப்பு இருக்குல்ல, அது போதும். இதுக்கு மேல எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஊருக்கு போய் பாத்துக்கலாம். கிளம்பு, வா. புள்ள, உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இந்த குறிஞ்சி பூ பூத்தப்போ நம்ம 2 பேரும் இங்க வந்து பார்த்தோம். அப்ப நீ சொன்ன, இது மறுக்க பூக்குறப்போ நம்ம பெரிய பிள்ளைங்க ஆயிருவோம், அப்ப சந்தோஷமா வந்து பார்க்கலாம் புள்ளன்னு சொன்னல. உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா புள்ள? அங்க பாரு.
பாரு பாரு புள்ள. ஏன் புள்ள அழுவுற? நாங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு போனப்போ எவ்வளவு சந்தோஷமா என் கூட வந்தா தெரியுமா? நான் படிச்சு பெரிய ஆள் ஆகி வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் சொந்த ஊருக்கு திரும்பி வருவேன்னு ஒரு வைராகியத்தோட இருந்தா. தலை நிமிந்து வர வேண்டிய பூவு ஊருக்கு திரும்ப இப்படி தலை குனிஞ்சு வர்ற மாதிரி ஆயிடுச்சே. அதுக்காக இங்கேயே நின்னா நம்ம பிரச்சனையெல்லாம் தீந்துருமா புள்ள? எல்லாருமே மனசு உடைஞ்சு போனா அப்புறம் யாரை கரை சேர்ப்பாங்க? பாரு புள்ள, நம்ம ஊரு புள்ள. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையுமே பார்க்க போறோம். அவங்க கிட்ட நீ இப்படி பேசாம இருந்தா என்ன நினைப்பாங்க சொல்லு? மத்தவங்களை விட உன் ஆத்தாவும் தாத்தாவும் என்ன புள்ள நினைப்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன புள்ள பதில் சொல்லுவேன்? அழாம வா புள்ள போலாம். என்னடா ராசு, நீ துபாயில போய் சம்பாதிக்க போறன்னு உன் அப்பனும் ஆத்தாலும் ஊரே தம்பட்ட அடிச்சுட்டு திரிறாங்க. நீ என்னடா பாய் விக்கிற மாதிரி வந்து நிக்கிற? அங்க துபாயில எண்ணெய் கிணறு வத்தி போச்சான், இறங்கி தூர் வர ஆள் இல்லையா? நீதான் வெட்டியா சுத்திட்டு இருக்காமே ஊருக்குள்ள, அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன், வரியா? ஏல ராசு, என்ன எகத்தாளமா பேசுனதுக்கு நீ நடு ரோட்ல தான் நிக்க போற? நான் ஏன் நடு ரோட்ல நிக்கிறேன்? எனக்கு அப்பா ஆத்தா ஒரு வீடு இருக்கியா? அட விவரம் கட்டவனே, நீ நிறைய சம்பாதிச்சு வருவேன்னு சொல்லி உங்க அப்பனும் ஆத்தாலும் பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்காங்க. நீ என்னடா இப்படி ஓட்டாண்டியா வந்து நிக்கிறியாடா? நீ இப்படி ஓட்டாண்டியா வந்திருக்கன்னு தெரிஞ்சா அவங்க பழனியில மொட்டையை போட்டு அங்கேயே தங்கிடுவாங்கடா. தாரு, ஆல்ரெடி நான் கடுப்புல இருக்கேன், ஒழுங்கு மரியாதை போயிரு. என்னைக்கு நீ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்க? நீ எல்லாம் எங்க உருப்பட போற? பாத்தியா மாதிரி இந்த ஆளுங்க நக்கல. ராசு, நீ பேசாம வாடா. நானே பூவோட தாத்தா என்ன சொல்வாருன்னு பயத்துல இருக்கேன். டேய் ராசு, என்ன முழிச்சிட்டு இருக்க? வா போலாம். ஏ பூங்கொடி, ஏ மாரி, எப்படி புள்ள இருக்கீங்க? என்ன அடையாளம் தெரியலையா? உங்க கூட 10வது படிச்சனே, லக்ஷ்மி புள்ள. நானும் உங்கள மாதிரி தான் இருந்தேன். கல்யாணம் புள்ளன்னு ஆனதுக்கு அப்புறம் இப்படி உருக்குலைஞ்சு போயிட்டேன் புள்ள.
உங்க கூட சேர்ந்து புத்தகத்தை தூக்க வேண்டிய வயசுல புள்ளைய தூக்க வச்சுட்டாங்க புள்ள. அங்க பாரு, அவன்தான் என் புள்ள. ஏ தம்பி, அத்தைங்களை பாரு. புள்ளைக்கு புருஷனுக்கு புகுந்த வீட்டுக்குன்னு வேலை பார்த்து என் பொழுதே தீந்து போயிடுது. நம்ம படிக்கும்போது கபடி விளையாடும் போது பட்டாம்பூச்சி மாதிரி எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். புழு பட்டாம்பூச்சி ஆகும்னு சொல்லுவாங்க. நான் பட்டாம்பூச்சி மாதிரி இருந்து இப்ப புழுவா கிடக்குறேன் புள்ள. இது எல்லாத்துக்குமே நான் படிக்காததுதான் புள்ள காரணம். ஒன்னா பிறந்தவங்க உங்களை மாதிரி படிக்கணும். உசுரை கொடுத்தாவது படிச்சிரு புள்ள, படிப்பை மட்டும் விட்டுறாத. படிப்பை விட்டுறாதீங்கன்னு சொல்றிய பிள்ளை, ஆனா நாங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் வந்திருக்கோம்.